வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வெளியே இருக்கு. இதோட பேரு தி மிஸ்ட்ரி ஆஃப் மோக்ஷா ஐலாண்ட் அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது தமிழ்லயுமே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஒரு ஆடு மேய்க்கிற பையனை நமக்கு காட்டுறாங்க. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு பிளைட் கண்ட்ரோல் இல்லாம வருது. கீழே விழுந்து பயங்கரமா ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. இப்ப எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. விஸ்வக் சேன் அப்படின்ற ஒரு பெரிய டாக்டர் தான் அதுல டிராவல் பண்ணியிருப்பாரு. அவர் கடைசி 10 வருஷமா எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தீவுல ஆராய்ச்சி பண்ணதா சொல்லப்பட்டிருக்கோம். அவர் சம்பந்தப்பட்ட பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் நியூஸ்ல போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட கம்பெனிக்கு யாரு சிஇஓவா மாற போறா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் ஓடிட்டு இருக்கு. இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் இந்த வெப் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப விக்கின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஸ்னைப்பர்லாம் செட் பண்ணி ரெடியா இருக்காரு. ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க யாரையோ கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. விக்கி பாஸ் இருக்காருல, கார்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டு இருக்காரு. அந்த சாரி கட்டி இருக்க லேடியை தான் ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விக்கியுமே ஷூட் பண்ணலான்னு வராரு. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன குழந்தை அந்த லேடிக்கு பக்கத்துல வந்துருது. அதை பார்க்கும் போது இவரோட அம்மா ஞாபகம் வருது. அதனால இவர் ஷூட் பண்ணாம நிறுத்திடுறாரு. ஷூட் பண்ணுன்ற மாதிரி பாஸ் திரும்பி சொல்றாரு. இல்ல பாஸ், என்னால முடியாதுன்னு சொல்றாரு. நீ ஷூட் பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அதுக்கு கூட இவர் பரவாயில்லன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பாஸ் இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா விக்கி இருக்காருல, பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி விக்கி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் விக்கிக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. என்ன இன்விடேஷன் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்விடேஷன் போயிருக்கு. விஸ்வக்னு ஒருத்தர் இறந்து போனதா சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்குமே இந்த இன்விடேஷன் வந்திருக்கு. விஸ்வக்கோட சொந்தக்காரங்களா தான் இவங்களா இருப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொரு நிலைமையில இருக்காங்க. சொந்தக்காரங்களே வேணான்ற மாதிரி தான் விஸ்வக்கு போயிருக்காரு. இப்ப தீவுக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டுருக்காரு. விக்கியும் அந்த இன்விடேஷனை படிச்சு முடிச்சிடுறாரு. போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இல்ல போக வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்விடேஷனை நெருப்புல போட்டு எரிச்சிடுறாரு. இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவரோட மைண்டுக்குள்ள இவரோட அக்கா ஞாபகம் ஓடிட்டு இருக்கு. அக்காவை இவர் சின்ன வயசுலயே மிஸ் பண்ணிருப்பாரு. அங்க போனா அக்காவை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அங்க போனா என்னன்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப முடிவு எடுத்து அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் மட்டும் இல்லாம அந்த இன்விடேஷனை படிச்ச நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாரையுமே இவருக்கு பெருசா தெரியல, பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப இன் பண்ண மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேர் அருண் அப்படின்றது. இவர் ஆர்மில இருந்திருப்பாரு போல. பையன் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு. கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. பையன் பேரு ஆகாஷ் அப்படின்றது. என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு போட் வந்துருது. விஸ்வக்கோட சொந்தக்காரங்களாம் ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க எல்லாருமே அந்த போட்ல ஏறிடுறாங்க. இப்ப போட்டும் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிக்குது. அப்பதான் முன்னான்னு ஒருத்தர் ஏறுறதுக்காக ஓடி வராரு. கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அந்த போட்டு நிக்கவே மாட்டேங்குது. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இப்ப நீச்சல் அடிச்சு அந்த போட்டு கிட்ட வந்து போட்டுல ஏறிடுறாரு. இந்த போட்ல இஷான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சே வந்தார்ல, அதனால ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. முன்னாக்கி இவங்க பேசுறதே புரியல. நீ பேசுறதே புரியல பாப்பா போன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. இப்ப பிரெக்னன்ட்டா ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு ஜான்சி அப்படின்றது. இந்த ரோல பிரியானந்த் தான் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது ஹஸ்பண்ட், பேரு வெங்கட் அப்படின்றது. ஜான்சியோட தம்பியும் இவங்க கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு ஜெகதீஷ் அப்படின்றது. ஜெகதீஷ் இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஒரு அண்ணன் தங்கச்சியும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனோட பேரு தினேஷ் அப்படின்றது, தங்கச்சியோட பேரு பிரியங்கா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே விளாக் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கௌஷிக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எப்பவுமே சூசைட் தாட்லயே இருப்பாரு. குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. பக்கத்துல இருக்க முன்னாதான் இவரை காப்பாத்தி இருப்பாரு. இப்ப கௌஷிக்கோட அக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ரோல சோனியா அகர்வால் பண்ணிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல இவங்க பேர் அதிதி அப்படின்றது. அதிதிக்கு ரியான்ற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த போட்ல வருண்னு ஒரு வயசு பையன் இருக்காரு. இப்ப இந்த வயசு பையன் கிட்ட நட்டாஷான்னு ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முறை பொண்ணாதான் இருப்பாங்க. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கல போல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வாங்கன்ற மாதிரி ரெண்டு பேரோட ஃபேமிலியா அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த ஃபேமிலியை பத்திலாம் நான் டீட்டெயிலா அப்புறமா சொல்றேன். ஒரு வயசுன பாட்டி இருக்காங்கல்ல, இவங்க பேரு மீனா அப்படின்றது. இவங்க தான் இந்த ஃபேமிலிக்கே ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. இன்னும் நிறைய கேரக்டரை பத்தி நான் சொல்லாம தான் இருக்கேன். தேவை வரும்போது சொல்றேன். இப்ப மோக்ஷான்ற அந்த தீவுக்கு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப எல்லாரையும் கூட்டு போறதுக்காக ஜீப் வந்துருது. இவங்க எல்லாருமே ஜீப்ல டிராவல் பண்ணி அங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்களை வெல்கம் பண்றதுக்காக ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேரு மாயா அப்படின்றது. இவங்க தான் இறந்து போன அந்த விஸ்வக்கோட செக்ரட்டரியா இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறது எனக்கு புரியுது. உள்ள வாங்க, கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போறாங்க. இங்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் எட்டு மாதிரி ஒரு ஒர்க்கர் இருக்காரு. அவர் பேரு பட்லர் அப்படின்றது. அவரை இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப மாயா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட விஸ்வக் சாரே பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அவர் தான் இறந்து போயிட்டதா சொன்னாங்கல்ல, எப்படி பேசுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. டெக்னாலஜி மூலியமா தான் இவங்க கிட்ட பேசுறது. நான் இறந்து போயிருந்தாதான் இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க. நான் உயிரோட இருந்த டைம்ல உங்க யாரு கூடயும் சரியா டைமை ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி உங்களை நிறைய விதத்துல நான் கஷ்டமா பத்தி இருக்கேன். அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன். என் சொத்து மதிப்பு 2500 கோடி. அதுல உங்களுக்கு தான் பங்கு கிடைக்கும். இங்க யாரு அடுத்த ஒரு வாரம் இருக்க போறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பங்கு கிடைக்கும். ஈக்குவலா பிரிச்சு அந்த பங்கு தரப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கேட்டுட்டு இருக்க ஃபேமிலியால நம்ப முடியல. சும்மா விளையாட்டுக்காக எங்க கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மாயா இருக்காங்கல்ல, அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். டாக்குமெண்ட் ஒர்க்கு கூட முடிஞ்சிருச்சு. ஒரு வாரம் இருக்க உங்களுக்கு நாங்க சொத்தெல்லாம் மாத்தி தந்துருவோம். நீங்க ஒரு வாரம் இருக்க போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க போதுமான மருத்துவ வசதி எல்லாம் இல்ல. திடீர்னு ஒய்ஃப்க்கு பிரசவ வலி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் வெங்கட் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஆனா மத்த எல்லாருமே எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதனால வெங்கட்டோட மனசும் மாறிடுது. இங்க இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்போ கூட 2 பேர் நாங்க இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப எல்லாரையும் பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த போட்டி கீட்டிலாம் வேணாம். எல்லாம் முடிஞ்சு நீங்க வெளியே வாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. மாயாவும் இவங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மீதி இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூமை தந்துடுறாங்க. அந்த மாதிரி விக்கிக்கு ஒரு ரூம் தந்திருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்கு விக்கி வந்துடுறாரு. தன்னோட அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் விக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா யாரு அக்கான்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரையும் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப நமக்கு ஜெகதீஷை காட்டுறாங்க. ஜான்சிக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்னல, அந்த ஜெகதீஷை காட்டுறாங்க. அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விசித்திரமா ஒரு மனுஷன் பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். ஜெகதீஷ் இறந்துடுறாரு போல. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப விக்கியோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் விக்கியோட அம்மாவா இருப்பாங்க. இப்ப பையனும் பொண்ணும் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே இவங்களுக்கு ஒளிஞ்சிருந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரிஞ்சுலாம் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். வந்தவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அம்மாவை கொடூரமா அட்டாக் பண்ணி சாவடிச்சிடறான். அவன் கையில ஒரு டாட்டூ இருக்கிறத மட்டும் தான் இந்த விக்கி பார்த்திருப்பாரு. இதெல்லாம் விக்கியோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு விக்கியும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இந்த சீரீஸ்ல சோனியா அகர்வாலோட பேரு அதிதி அப்படின்றது. அதிதிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு பேரு ரியா அப்படின்றது. இந்த ரியா இருக்கா பாத்தீங்களா, ஒரு முயல் போறத பாக்குறா. அந்த முயலை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த விசித்திர மனுஷன் பாக்குறான். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. முயல் இருக்குல்ல, கம்பிக்கு அந்த சைடு போயிருது. அந்த கம்பியில ஷாக்லாம் பாஸ் ஆகுது. அது தெரியாம இந்த பொண்ணு தொடறதுக்கு போறா. சட்டுன்னு யாரோ தடுத்துறாங்க. பட்லர்னு இங்க ஒருத்தர் எட்டா இருக்கார்ல, அவர் தான் தடுத்து இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. விக்கிய பொறுத்த வரைக்கும் தன்னோட அக்காவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க வந்திருக்க எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் பீச்சு கிட்ட வாட்ச் பண்றாரு. அந்த இடத்துல பார்த்தா மாயா குளிச்சிட்டு இருக்காங்க. இவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத மாயாவும் கவனிக்கிறாங்க. லைட்டா இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவர் எதுவுமே பண்ணாம அமைதியா கிளம்பிடுறாரு. பிக் பாஸ் பாவனியும் இந்த சீரீஸ்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க பேரு மாதவி அப்படின்றது. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ஹர்ஷா அப்படின்றது. இவங்க ரொம்ப நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ரூம் எல்லாம் பார்க்கும்போது வியப்பா இருக்கு. அதே சமயம் மாதவிக்கு ஒரு மாமனார் இருக்காரு. அவரால் நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருக்காரு. இப்ப முன்னாவை நமக்கு காட்டுறாங்க. முன்னாக்கு அதிதி மேல ஒரு கண் இருக்கு. அதிதியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாமா இருப்பாங்க. இவர் ரூம்ல இருந்து அதிதி ரூமா பார்க்க முடியுது. இவர் ஜட்டியோட அவங்களுக்கு ஆய் சொல்றாரு. சீன்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா மட்டும் தள்ளி ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. இப்ப விக்கி இருக்கார்ல, இந்த மீனா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் அப்செட்டா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா இவங்க யாருக்குமே விஸ்வாக்க பத்தி தெரியாது, எனக்கு தான் விஸ்வாக்க பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே விஸ்வக்க பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வக் இருக்கார்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டரா ஜாயின் பண்ணிருப்பாரு. இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா தான் இருந்திருப்பாங்க. பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிரும். இவங்க 2 பேருமே க்ளோஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ராகவ்னு வேற ஒரு டாக்டருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருச்சுல. 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவனை பத்தி எனக்கு தெரிய வந்தது. அவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப மோசமானவன். எல்லாத்தை விடவும் அவனோட ஆராய்ச்சி தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அவரோட பையன் தான். ஆனா என்னோட அம்மாவை பத்தியும் அக்காவை பத்தியும் கூட எனக்கு முழுசா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நான் உனக்கு பெரியமா முறை தான் ஆகுறேன், என்ன இதுக்கப்புறம் பெரியமானே சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த மீனாவும் சொல்றாங்க. இப்ப இவரும் மத்தவங்க கூட கலந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜான்சியோட ஹஸ்பண்ட் ஜாகிங்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர்கிட்ட ஜெகதீஷ் எங்கன்னு கேக்குறாங்க. நானும் அவனை தான் தேடினேன், கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. அது எப்படி காணாம போவான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. சரி பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்க விக்கி சொல்றாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஒர்க்கர்ஸ் பிரம்ம பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இவங்க கிட்ட பேசுற மாதிரி வராரு. அவரும் பேசாம போயிடுறாரு. இங்க இருக்க வேலையாட்களுக்கெல்லாம் பட்லர் தான் ஹெட்னு சொன்னோம் பாத்தீங்களா. இப்ப ஜான்சி பட்லரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. என் தம்பி ஜெகதீஷை காணோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி மேடம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சரி மத்த இடத்துல தேடுவோன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. விக்கி தேடி வந்துட்டு இருக்காருல, அங்கதான் மாயாவும் தேடிட்டு இருக்காங்க. மாயாக்கு விக்கிய பிடிச்சிருக்கு போல, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல தேடுற வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட தேட ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே வருண் நட்டாஷான் 2 பேரை காமிச்சாங்கல்ல, பேரண்ட்ஸ் கூட இவங்க பேசினதை பார்த்து தனித்தனியா உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு டைம் கிடைக்குது, இவங்க தேடிக்கிட்டே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில தான் அந்த விசித்திர மனுஷன் இருக்கான். இவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். இது எதுவுமே மாதவிக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு நிம்மதியா குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா பட்லர் இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. குளிச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டார்ல, அதனால மாதவி பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மாதவி கத்துறா அப்படின்ற மாதிரி ஹர்ஷா ஓடி வராரு. எல்லாருமே ஓடி வராங்க, என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் பட்லர் பார்த்ததை பத்தி மாதவி சொல்றாங்க. பட்லர் இருக்கார்ல, எனக்கு முழுசாலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கையை காமிக்கிறாங்கன்னா கையை காமிக்கிறாங்கன்னு மட்டும் தான் தெரியும், கையில எத்தனை விரல் காட்டுறாங்கன்னு கூட இவருக்கு தெரியாது. உண்மையிலேயே இவனால சரியா பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹர்ஷா இந்த இடத்துல நிம்மதி ஆகுறாரு. இப்ப இஷாவை காட்டுறாங்க. முன்னா கிட்ட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கினாங்கல்ல, அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஆகாஷ் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆகாஷை செடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. ஆகாஷ் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆர்மி மேனோட பையன் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஆகாஷா இருப்பாரு. இப்ப இஷாவும் ஆகாஷை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவருக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது போல. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல விலகு அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களை தள்ளி விட்டு போயிடுறாரு. இப்ப மாயா எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பொருள்லாம் சப்ளை பண்றதுக்காக ஒரு போட்டு வந்துட்டு போகும். அந்த போட்ல கூட தம்பி ஏறி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. சொல்லாம கொல்லாம எப்படி போவான்ற மாதிரி ஜான்சி யோசிக்கிறாங்க. உன் தம்பி பண்ணக்கூடியவன் தான் அப்படின்ற மாதிரி வெங்கட் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஜான்சி ஏத்துக்கிறாங்க. இப்ப சொத்துல ஒரு பாகம் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா படுறாங்க. ஆகாஷ் எப்ப பாரு அவருக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாரு. இவரோட அப்பாக்கு இவர் ரொம்ப பயப்படுறாருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் யாரையோ லவ் பண்றாரு போல. லவ் எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. மீனா பாட்டியோட பசங்களை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். அருண் இருக்காரு பாத்தீங்களா, மீனா பாட்டியோட மூத்த பையனா இருப்பாரு. அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேரு அஜய் அப்படின்றது. அஜயோட ஃபேமிலியை பத்திலாம் நான் பின்னாடி சொல்றேன். இவர் அஜய், பார்த்து வச்சுக்கோங்க. மீனா பாட்டிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க பேரு ஸ்ராவணி அப்படின்றது. ஸ்ராவணியை பொறுத்த வரைக்கும் அஜயோட ஒய்ஃப் கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாகம் குறைஞ்சிருச்சுல, அதை பத்தி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அவன் கிளம்பி போனதும் நல்லது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு இஷா வரா. யாராவது இறந்து போனா கூட ஷேர் கட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறா. என்ன இப்படி கேக்குறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா கேக்குற அந்த இஷாவை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரை பாத்துக்கிறாங்க. ஏன்னா செத்து போனா கூட ஷேர் கிடைக்கும்ன்றதுக்காக ஏதாவது பண்ணிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இப்படி பாக்குறாங்க. விக்கியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டா அவரோட கண்ணை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி எல்லாரையும் போட்டோ எடுத்தார்ல, அந்த போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போது பட்லர் நடந்து போறத பாக்குறாரு. இவனுக்கு தான் கண்ணு தெரியாது, எங்க போறான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. பட்லருக்கு தெரியாம தான் ஃபாலோ பண்றாரு. இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போதே பட்லர் திடீர்னு காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பட்லரை தேடணும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கிறத கவனிக்கிறாரு. மத்த இடத்துல தேடுவோன்ற மாதிரி மத்த இடத்துல இவர் தேடிட்டு இருக்காரு. தேடி வந்தவர் அங்க இருக்க ஒரு பாடியை பாக்குறாரு. பார்த்தவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த விஸ்வக்கு ஒரு ஆபரேஷன் பண்றாரு, ஆனா பேஷண்ட் இறந்து போயிடுவாரு. இவர் இருக்கார்ல, இந்த குறிப்பிட்ட ஆர்கனை மட்டும் தனியா எடுத்து வைன்ற மாதிரி நர்ஸு கிட்ட சொல்றாரு. நர்ஸ் ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எடுத்து வைனா எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு விஸ்வக்கும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த ஆர்கன் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு போல. ஒய்ஃபை இது என்ன ரத்தக்கரை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. உள்ள போய் படிங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவர் வீட்டுல வேலை பார்க்கறதுக்குனே தனி ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள தான் போறாரு. ஒய்ஃபும் ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. எதையோ கொண்டு வந்து செக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன செக் பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கிறத இவர் கவனிச்சிடுறாரு. எத்தனை வாட்டி இந்த மாதிரிலாம் எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. நட்டாஷான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நிக்கிலான்ற ஒரு அக்கா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஸ்ராவணி தான் அம்மாவா இருப்பாங்க. இந்த நட்டாஷா வருணை லவ் பண்றாங்கல்ல, அதை பத்திலாம் அக்கா கிட்ட சொல்றாங்க. அக்காவும் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் ஜாகிங் போனோம் கிளம்புறேன்ற மாதிரி ஜாகிங் ஓடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க. காலையில நிலநடுக்கம் மாதிரி கொஞ்சம் வந்தது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதிதியும் பொண்ணை சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே தான் ஜான்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இடத்துல பாடியை விக்கி பார்த்திருக்கான், எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி வேகமா ஓடி வராங்க. ஸ்டார்டிங் ஜெகதீஷ் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் பாடி தான் கிடைக்கும்னு நினைச்சிருப்போம். ஆனா அவரோட பாடி கிடைச்சிருக்காது. இந்த ஜான்சியோட ஹஸ்பண்டான வெங்கட்டோட பாடி தான் கிடைச்சிருக்கும். வீடியோ காலையில ஜாகிங்காக போயிருப்பாரு. அவர் தான் இந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. ஹீரோவும் இவரை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பாரு. இங்க இருக்க முன்னா இருக்கான்ல,
இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, சொத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் முன்னா கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்க, நான்லாம் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி விக்கி சொல்றாரு. மாயா என்ன சொல்றாங்கன்னா, காலையில கொஞ்சம் நிலநடுக்கம் வந்தது, அதுல ஸ்லிப் ஆகி கூட அந்த பாறையில இடிச்சு அவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறேன், அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஜான்சி பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க, நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரைம் லாயர் அப்படின்றத இப்பதான் வெளிப்படுத்துறாங்க. மாயா இருக்காங்கல்ல, என்ன விசாரணை பண்ணுமோ பண்ணிக்கோங்க, முதல்ல ஃப்ரீசருக்கு பாடியை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரீசருக்கு கொண்டு வந்து பாடி எல்லாம் வச்சிடுறாங்க. நீ புள்ள தச்சுமா, இப்ப அழக்கூடாது, குழந்தைக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மீனா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அருண் இருக்கார்ல, நீங்களாம் ஒரு அம்மாவா அட்வைஸ் பண்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற மீனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருண் இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, போக போக தான் அது தெரிய வரும். பையன் பேசினதை தாங்க முடியாம அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க. இப்ப பேரனும் பேத்தியும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக அவர் அப்படி பேசினாரு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட சொல்லான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான்ல, இதை நினைச்சு இவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ராகவை உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும், ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. அவரும் கையை பிடிச்சி பேசுறாரு. இதெல்லாம் பாக்குற அருணுக்கு கோவம் வருது. அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போயிருப்பாரு. அப்பாவை சீட் பண்றாங்கன்ற மாதிரி தான் அருண் கோவப்பட்டு வெளியெல்லாம் எந்திரிச்சு போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த விஸ்வக் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அடிக்கடி பாடியை கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்றாரு. கவலைப்படாத, இதுல இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. இதுதான் விஷயம்ன்ற மாதிரி பேரனுக்கும் பேத்திக்கும் இவங்க புரிய வச்சிடுறாங்க. இப்ப ஜாகிங் ஓடி வந்த நிக்கிலாவை நமக்கு காட்டுறாங்க. நிக்கிலா வந்துட்டு இருக்க வழியில அடியில போற மாதிரி ஒரு வழி இருக்கு. இது என்ன அடியில போற மாதிரி வழி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போயிட்டு திரும்பி வரணும், அதனால கட்டியை செட் பண்ணிட்டு போலான்ற மாதிரி கட்டியை செட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி செட் பண்ணி போயும் அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. வெங்கட் இறந்து போனதை ஜான்சியால சுத்தமா ஏத்துக்க முடியல. எல்லாரோட ரூமையும் நான் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சாவி கேட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுமே சாவி எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இவங்க ஒவ்வொருத்தர் ரூமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற மத்தவங்களுக்கு பயமா இருக்கு. எல்லாருக்குமே பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு, இப்படி பண்ணா எப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப விக்கி, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, இப்ப உன் ரூமை தான் செக் பண்ண போறேன், அதனால நீ இங்கே இருன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அவங்க செக் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இவர் வாசல்லையே வெயிட் பண்றாரு. இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எல்லாரும் போட்டோவையும் அவர் ஒட்டி வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி கன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இது என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. விக்கி ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் வராம இருக்காங்கல்ல, இது முன்னாக்கு டவுட்டை வர வைக்குது. இப்ப முன்னாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ஏன் கன் எடுத்துட்டு வந்திருக்க, ஏன் போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என் பாதுகாப்புக்காக தான் கன் எடுத்துட்டு வந்தேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது சம்பந்தமா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா இந்த விஷயத்தெல்லாம் முன்னா கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரோட போட்டோவையும் விக்கி ஒட்டி வச்சிருக்காருல, அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருது. எதுக்காகடா எல்லாரும் போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்க, நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான்லாம் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி விக்கியும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மாயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து கலைஞ்சு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நிக்கிலா காலையில ஜாகிங்காக போனாங்கல்ல, இன்னும் திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. இதை பத்திலாம் நட்டாஷா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நிக்கிலா எங்க போனா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நிக்கிலா அண்டர் கிரவுண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய வழிலாம் போகுது. என்ன வழின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. ஸ்ராவணிய பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மீனாவோட பொண்ணு தான் ஸ்ராவணி. அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் பேரு சுப்பு அப்படின்றது. பொண்ணு எங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே கவலைப்பட்டு இருக்காங்க. இப்ப ஈஷா இருக்காங்கல்ல, ஆகாஷ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னோட அப்பா உன்னை உள்ள கூப்பிடுறாரு போன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வேகமா எந்திரிச்சு போயிடுறாரு. ஆனா அவர் போன் ரியா கிட்ட இருக்கும். அந்த போனை வாங்குறதுக்காக தான் ஈஷா இப்படி பண்ணிருப்பாங்க. நீ ஏன் போன்ல விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க போனை தந்துடுறாங்க. ஆகாஷ் அப்பா அருண் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தம்பி அஜய் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஆகாஷ் அந்த இடத்துக்கு வரான். கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் எங்கடா கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அப்ப அவதான் பொய் சொல்லியிருக்கான்ற மாதிரி இவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கும் போது ரியா அந்த பொண்ணோட போன்ல விளையாடிட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்ப நம்ம போன் எங்கன்னு யோசிக்கிறாரு. ஐயோ, அந்த இஷா கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் ஷாக்க வருது. நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போனன்றது உன்னோட போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததுன்ற மாதிரி இஷா விளையாடிட்டு இருக்காங்க. போனை தான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆனா இஷா தரமாட்டேன்ற மாதிரி ஓடுறாங்க. இவரும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடுறாரு. இப்ப தெரியாதனமா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்க ஒரு பாத்திரத்தை இடிச்சு ரெண்டு பேருமே விழுறாங்க. இப்ப அப்பாவும் என்ன விளையாட்டு அப்படின்ற மாதிரி பையன் போனை வாங்கிடுறாரு. வேணாம்பான்ற மாதிரி கையில இருந்து வாங்க பாக்குறான். அதுக்குள்ள அப்பா அதுல இருக்க வீடியோவை பிளே பண்ணிடுறாரு. ஆக்சுவலா பையன் ஒரு கேன்னு தெரிய வருது. எல்லாரும் முன்னாடியே இந்த வீடியோவை பிளே பண்ணிடுறாருல, சுத்தி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிருவாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப கோவத்தை வர வைக்குது. அப்பா அதனால இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான்ல, அப்பாவுக்கு பின்னாடியே நடக்கிறான். அப்பா பையன் நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த விசித்திர மனுஷன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான்.
இப்ப பையன் தேடி வந்துட்டு இருக்கும் போது அப்பா காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள அப்பா எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். அப்படி யோசிச்சு அப்பாவை பதட்டமா தேடிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. சாரிப்பா, நானே இந்த விஷயத்த சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். ஆனா அப்பா செம கோவத்துல இருக்காரு. எல்லாரும் முன்னாடியும் உன்னால என்னோட மானமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டியை வச்சு பையனை அடிக்கிறாரு. வேணாம்பா வேணாம்பான்ற மாதிரி பையன் கெஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் லாங்ல இருந்து மாயா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மாயா இருக்காங்கல்ல, வேற யாருக்கும் ரிப்போர்ட் பண்றாங்க. மாயா கிட்ட பேசிட்டு இருக்க நபரு சிசிடிவி மூலியமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. அது யாரு என்னன்னு தெரியாமயே 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த விஸ்வக்கு அடங்குற மாதிரியே தெரியல. நிறைய பேரோட பிரெயினை வச்சு ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ராகவும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி போலீஸ் கிட்ட இதை சொல்லிடுறாங்க. போலீஸ்லாம் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேர் தானே மாட்டி விட்டாங்க. முறைச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இவர் பண்ண விஷயத்தினால இவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல லாக் பண்ணிடுவாங்க. இவருமே அந்த இடத்துல பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இருட்டவே செஞ்சிருச்சு. ஆனா நிக்கிலா எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால எல்லாருமே தீவுல ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் விக்கியும் தேடிட்டு தான் இருக்காரு. அப்படி ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாரு. அந்த இடத்துல பார்த்தா மாயா குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இவர் சாரின்னு சொல்லிட்டு போக பாக்குறாரு. பரவாயில்ல இருன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பட்லர் ஒரு பகுதிக்கு நடந்து போய் காணாம போனா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு மாயா இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் ஜெனரேட்டர் ரூம் இருக்கு. ஜெனரேட்டரை ஆன் பண்றதுக்காக தான் போயிருப்பான். நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற செடியூஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா இவருக்கு சுத்தமா இதெல்லாம் விருப்பம் கிடையாது. நான் தேடணும், என்ன விடுன்ற மாதிரி வேலைக்கு போய் தேடலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆட்கள் ஏற்கனவே ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு பாடி இருக்கு. யாரோட பாடின்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அருணோட பாடி தான் இருக்கு. அருண் தான் பையனை அடிச்சிருப்பாரு. ஆனா எப்படி அருணோட பாடி கிடைக்குதுன்னு தெரியல. அருண் இறந்து போயிட்டான்ற விஷயத்த மீனா கிட்ட சொல்றாங்க. மூத்த பையன்ல அதை நினைச்சு மீனா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அருண் பாடியை ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. ஃப்ரீசர்ல இருக்க அருணோட பாடியை வித்தியாசமா ஆகாஷ் பார்த்துட்டு இருக்கான். இங்கதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவையே தடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவன் தான் அப்பாவை அடிச்சு சாவடிச்சிருப்பான். எதுவுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இந்த தீவுல வந்ததுல இருந்து நிறைய தப்பா நடக்குது இல்ல, அதனால எல்லாருமே கோவப்படுறாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், யாரை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மாயா இருக்காங்கல்ல, ஏன் உங்கள சிலரே கூட தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே சொத்து அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்க கூட தான் கொலை பண்ணிருக்கலாம், ஏன் என்ன பிளேம் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாயா கேட்ட இந்த கேள்வியால மத்தவங்களால பேச முடியல. இப்ப எல்லாருமே சைலண்டா அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. நிக்கிலா காணோன்றதுனால நட்டாஷா கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. வருண் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, உன்னோட அக்கா சீக்கிரமா கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜான்சியும் ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக ஒரு ஒர்க்கர் வந்திருக்காரு. எல்லா ஒர்க்கருமே ரோபோட் மாதிரி இருப்பாங்க. இவர் மட்டும் தான் மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. இவர் தந்த காஃபில ஒரு பேப்பர் இருக்கு. இந்த இடத்துக்கு வாங்க மேடம்னு எழுதியிருக்காரு. இவங்களும் சைலண்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. இவரோட பேரு குருன்ற மாதிரி இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாரு. கண் முழிக்கும் போது வித்தியாசமான ஒரு ரூம்ல இருந்திருப்பாரு. தலையில ஒரு டிவைஸும் செட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டிவைஸால எல்லாருமே சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சிருப்பாரு. இவரோட டிவைஸ் வேலை செய்யல போல. இவருக்கு அந்த எஃபெக்ட்லாம் இருந்திருக்காது. என்னடா எல்லாருமே ரோபோட் மாதிரி இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தீவுக்கு வர வச்சிருப்பாங்க. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல, நம்ம ரோபோட் மாதிரியே நடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்க தான் ஹெல்ப் பண்ண மேடம், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ ஏதாவது வித்தியாசமா பாத்தியா, அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பட்லர் அடிக்கடி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு போவா மேடம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜான்சி சொல்றாங்க. இப்ப நிக்கிலாவை நமக்கு காட்டுறாங்க. நிக்கிலா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இடமா பாஸ் ஆகி கடைசியில ஒரு லேப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இது என்ன லேப் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இவங்களுக்கு சில புக்கெல்லாம் கிடைக்குது. அந்த புக்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஆகாஷ் தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஆகாஷ் கிட்ட பேசுறதுக்காக இஷா வராங்க. நான் வேணும்ட்டே பண்ணல, சாரின்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பிடு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. மாதவி அவங்க ஹஸ்பண்ட் ஹர்ஷா கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டா நமக்கு நிறைய சொத்து கிடைக்கும்ல, நம்மளே மத்தவங்களை கொலை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் ஷாக்கிங்கா அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. ஜான்சியும் கூட யாரையாவது சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த தீவுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விக்கி கொஞ்சம் நம்பிக்கையான ஆள் மாதிரி எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விக்கியே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
இப்ப விக்கிய வர வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க வேற ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதை கண்டுபிடிக்கணும், இங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி நான் பட்லரை ஃபாலோ பண்ணேன், அந்த இடத்த பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கன்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஜெகதீஷை தாண்டி வேற ஏதாவது தம்பி இருக்கானான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க, ஷாக் அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படி உள்ள போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கிறோம், நம்ம பட்லர் கிட்டயே கேட்போன்ற மாதிரி சொல்றாங்க. பட்லர் கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாங்க. அவரும் தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள ஏதாவது வித்தியாசமா இருக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. நிறைய பழைய பொருள் தான் இருக்கு, வித்தியாசமா எதுவுமே கிடைக்கல. நட்டாஷாவும் வருணும் க்ளோஸா படுத்துட்டு இருக்காங்க. ஸ்ராவணி இருக்காங்கல்ல, பொண்ணு எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வான்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு போக பாக்குறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதா சொல்றாங்க. இவங்க முன்னாடியே கிஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க. இப்ப ஸ்ராவணி இருக்காங்கல்ல, உன் பையனை அடக்கி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அஜயை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதாவது இவங்களோட அண்ணனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அண்ணனும் கூல் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா தங்கச்சி ஓவரா பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ ஒன்னும் என்னோட தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்றாரு. எது தங்கச்சி கிடையாதா அப்படின்ற மாதிரி ஸ்ராவணி ஷாக் ஆகுறாங்க. அம்மா நடுவுல ராகவ் கூட பழக ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, ராகவ் மூலியமா பிறந்தவங்க தான் இந்த ஸ்ராவணியா இருப்பாங்க. இப்ப அஜய் சொல்லி தான் ஸ்ராவணிக்கு அந்த விஷயம் தெரிய வருது. இது சார்ந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை அம்மாவால பார்க்க முடியல. அதனால மீனா அங்க இருந்து தள்ளி வந்துடுறாங்க. இப்ப மாடி மாதிரியான ஒரு பகுதிக்கு வந்து இவங்க பொத்துன்னு கீழே குதிச்சிடுறாங்க. மாதவி மாமனாரு வீல் சேர்ல இருப்பாருன்னு சொன்னா பாத்தீங்களா, அவரால் சரியா பேசவும் முடியாது. அவரு மேல இருக்க விஸ்வக்கோட போட்டோவை பாக்குறாரு. இவன் இன்னும் சாவல, உயிரோட இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் இவரோட பையனுக்கும் மருமகளுக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. மீனா கீழே விழுந்துட்டாங்கல்ல, எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வீடியோவா ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காரு. கவனிக்கிறவர் வேற யாரும் கிடையாது, விஸ்வக் தான். அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டிய மீனா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு பக்கத்துலதான் அந்த ஹெட்டான பட்லர் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு போல. மெடிக்கல் சப்போர்ட்டோட தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் இந்த தீவுக்கு வர வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இதோட 4வது எபிசோட முடியுது. முதல் 4 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னும் 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.